ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேசோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக சிறப்பான ஒரு ஜோதிட தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சிறப்பான நாட்கள் வரும். அதில் பேசிக்காக 2 சிறப்பான நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. அது ஒவ்வொரு மாதத்தில் வருவது ஒவ்வொரு சிறப்புகளையும் கொண்டு வரும். அந்த வகையில் தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் சித்திரை மாதம். சித்திரை மாதம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வருவது சித்திரையில் நடக்கக்கூடிய விழாக்கள் தான். சித்திரையில் இன்னொரு ஸ்பெஷல் பௌர்ணமி. சித்திரையில் அமாவாசை ஸ்பெஷல் தான், ஆனால் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா சிறப்பான பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இப்போ சித்ரா பௌர்ணமி தான் வரப்போகுது. சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பல சிறப்புகளை கொண்ட சித்ரா பௌர்ணமி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். பல சிறப்பு அம்சங்களை கொண்டது தான் இந்த மகா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்தீங்கன்னா திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதோடு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. அதனால தான் இந்த பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக இன்றளவு பார்க்கப்படுது. இப்பேற்பட்ட மகா சித்ரா பௌர்ணமி தினத்தில் யமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய அருள் நாம் பெற முடியும். அதோடு நீண்ட ஆயுள் பெற முடியும். இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த சித்ரா மாத பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அம்பாள் திருவுருவ சிலை அல்லது படம் இருந்தால் அதுக்கு மலர் மாலையை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்களை அணிவித்து வழிபாடு செய்யணும். அதுதான் நல்லது. அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பலம் அடங்கிய நெய்வேத்தியத்தை படைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை மனமுருகி வேண்டணும். இதனால் அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால திருமண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வருவதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த விசேஷமான நாள் இந்த வருடம் 2026 மே 1 அன்னைக்கு வர இருக்கு. மே 1 அன்னைக்கு கரெக்டாக சித்திரையுடைய 18ஆம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச சுக்கர வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு உகந்த இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இந்த விசேஷமான நாளில் இன்னொரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதற்காக பர்டிகுலராக நீங்கள் செய்யணும். அது என்னன்னா, இந்த நாளில் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் என்ன, அந்த கோவிலுக்கு இந்த நாளில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு உங்களுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை இந்த நாளில் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படும். அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோம். மாற்றம் என்பதே முன்னேற்றம் என்பதே ஏற்படாமல் இருக்கோ. உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த ஸ்பெஷல் நாளில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரக தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் தடைபடும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள் பாலிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். அதனால தான் இந்த கோவிலுக்கு போங்கங்கிறத சொல்கிறேன்.
இந்த கோவிலுக்கு இந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு போன உடனே ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வரணும். குறைந்தபட்சம் கோவிலில் 1 மணி நேரமாவது இருந்துவிட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் உங்களால் காண முடியும். சரி, உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் போக வேண்டிய கோவில் உத்திரஹோசை மங்கையில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட நீங்கள் போக வேண்டிய கோவில் இதுதான். ஒருவேளை இவ்வளோ தூரம் உங்களால் போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. அந்த உத்தரகோச மங்கைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாலும் புண்ணியம் கிடைக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலையாவது போய் வழிபாடு செய்து விட்டு வாங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டியது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பலன்களை தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதமே சித்திர மாதம். இந்த சித்திர மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகளை இந்த மாதம் கொண்டு இருக்கு. இந்த மாதத்தை சைத்ரா என்றும் சைத்திர விசேஷம் என்றும் போற்றப்படும். சித்திரையுடைய முதல் நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவு நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அதோடு மகாவிஷ்ணுவின் தவச அவதாரங்களில் பல அவதாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு இருக்கு. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயணத்திலிருந்து உலகை மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற பலி செய்தார் பகவான். மச்சவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில தான் என்கின்றனர். நவம திதியில ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரோ பரசுராமர் அவதாரோ இதெல்லாம் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். அதோடு ஆதிசங்கரார் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்கப்பலகையில் சித்திரம் ஒன்றின வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அதே போல சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாளே அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இதில் தங்கம் வாங்கினா இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகமும் இருக்கு. அதோடு திருக்கோவில்களுடைய விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரை தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவும் அழகர் கோவிலில் கள்ளழகர் வைகையில் எழுந்தள்ளக்கூடிய வைபவமும் சித்திர மாதத்தில் தான் நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக சூரியன் 5வது இடத்துல இருக்கிறார். சூரியன் 5வது இடத்துல இருக்கிறது அரசாங்க வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். மருத்துவம் படிக்க இடம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். இப்போ அதற்கான முயற்சியில் இறங்குங்க. செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இது கோபத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் கோபம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் கரெக்டாக 19ஆம் தேதியிலிருந்து வீடு மனை மூலம் வருமானம் அதிகரிக்கும். அப்போ அதில் முயற்சி பண்ணுங்க. புதன் 4வது இடத்துல இருக்கிறார். ஸோ படிப்பில் கவனம் அதிகரிக்கணும், இல்லைனா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கரெக்டாக இந்த 26ஆம் தேதிக்கு பின்னர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். அதோடு உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறார். மனதில் இதனால் ஆசைகள்லாம் நிறைவேறும். தொழிலில் லாபமும் அதிகரிக்கும். சுக்கிரன் 5வது இடத்துல இருக்கிறார். இது குடும்பத்தோடு நீங்கள் உல்லாச பயணம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மே 6ஆம் தேதியிலிருந்து வாழ்க்கை துணையோடு பிரச்சனையை தவிர்க்கணும். சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இதனால் உடலில் ஒரு வகை வலி உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறார். இது மனசஞ்சலத்தை தவிர்க்கும். கேது உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கிறார். இது வீண் பேச்சினை தவிர்க்கணும். வீண் பேச்சினை தவிர்க்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் இந்த மாதிரிலாம் செயல்படணும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பல சிறப்புகளை கொண்ட சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.